ஸோ இப்போ இந்த விடுத்த அந்த 10 நாள் கெடு இதை நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்னு தெரியல. ஒருவேளை அவர் சொல்றாரு, "நான் பிரச்சாரத்துக்கு வரமாட்டேன். இதெல்லாம் நடந்தா தான் அவருடைய பிரச்சாரத்துல பங்கேற்பேன்." அப்படின்னு சொல்லி அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க கூடி பேசுவோங்கிற விஷயத்த சொல்றாரு. உங்களுடைய பார்வையில எப்படி தெரியுது? எடப்பாடி இந்த இவ்வளவு பிரஷர்ஸ் வந்த பிறகு ஒரு நல்ல முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்கா? நல்ல முடிவு மீன்ஸ் வந்து நீங்க உங்க பாயிண்ட்ல சொன்னா கட்சியின் நலன் கருதி. ஆமா. அதுதான் சொல்றேன். சுயநலத்தை மறந்து கட்சி நலன் முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம் என்று திரு எடப்பாடி கருதி, இந்த 10 நாட்களுக்குள் நிர்வாகிகளை அழைத்து பேசி, இதையும் தாண்டி செயற்குழு, பொதுக்குழுவையும் கூட்டி, இந்த ஒருங்கிணைப்புக்காக ஒரு முயற்சியை மேற்கொண்டார் என்றால், கட்சியின் எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும். எடப்பாடியின் எதிர்காலமும் சிறப்பாக இருக்கும். ஆனால் அதை விடுத்து இதே பிடிவாத நிலையில் தொடர்ந்தால் 11வது நாள் ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு நெருக்கடியை எடப்பாடி சந்திக்க வேண்டியது வரும். எடப்பாடி இல்லாத அதிமுகவை திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, செங்கோட்டையனுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிற மூத்த முன்னோடிகள் பலரும் போர்க்கொடி தூக்குவார்கள். எடப்பாடி இல்லாத அதிமுக என்கிற நிலையை உருவாக்குவதற்கு கூட அவர்கள் முயற்சி மேற்கொள்ளலாம். எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். அதுவும் நடக்கும்ங்கிறீங்க. நடக்கும்.